ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 54ஆம் அதிகாரம் 3வது வசனம். நீ வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாய். உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்தரித்துக் கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றுவிப்பார்கள். நீ வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாய். உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்தரித்துக் கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றுவிப்பார்கள். இந்த வருஷ வாக்குத்தத்தம் வாயினால் அறிக்கை செய்ய பொழுது அப்படியே இந்த வார்த்தையில் இந்த வாக்குத்தத்தத்தினுடைய வலது கரத்தை வைத்து விடுங்கள். உங்கள் இடது கரத்தை இருதயத்திற்கு நேராக வைத்து விடுங்கள். அப்படியே வாக்குத்தத்தத்தை அந்த வார்த்தைகளை உங்கள் வலது கரத்தை அப்படியே பதித்து விடுங்கள். உங்கள் இருதயத்தை உங்கள் வலது கரத்தை வாக்கு தத்தத்தில் உங்கள் இடது கரத்தை உங்கள் இருதயத்துக்கு நேராக வைத்து விடுங்கள். தேங்க்யூ ஜீசஸ் மைட்டி காட். இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. யாவே ஹல்லே ஹல்லேலூயா. யாவே ஹல்லே ஹல்லேலூயா. தேவன் தம்முடைய வார்த்தையை கொண்டு நம்மோடு இந்த 2வது மாதத்தில் தேவன் நம்மோடு வெளிப்படும்படி என்னுடைய வார்த்தை அக்னியைப் போல விழும் என்று சொன்ன வார்த்தையின்படி மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படுகிற வசனமும் இருக்கும். அது வெறுமனே என்னிடத்திற்கு திரும்பாதபடி நான் அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும் என்ற வார்த்தை நிறைவேறத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் திருச்சபைக்கு திட்டமும் தொழியுமாக வார்த்தையை கொண்டு இடைபெறத்தக்கதாக தம்பி பால் அவர்கள் ஜபிப்பார்கள். ஜீசஸ் நன்றியப்பா. உண்மையுள்ளவராக இருக்கிறீர், வாக்கு மாறாதவராக இருக்கிறீர். தகப்பனே, நீ போதும் ஆண்டவரே கொடுத்த வாக்குத்தத்தத்துக்காக ஸ்தோத்திரம். வலது புறத்தில் இடது புறத்தில் இடம் கொண்டு பெருகுவாயின் வாக்கு பண்ணிருக்க தேவன் தாமே இந்த வார்த்தை கொண்டு எங்களோடு கூட பேசும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படுகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறோம் ஆண்டவரே. நம்முடைய வசனத்தை அனுப்பி எங்களை குணமாக்கி அழிவுக்கு தப்புவிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களோடு இடைப்படுங்க, பேசுங்க. உங்க கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. கைகளை தட்டி பரிசுத்த ஆவியை கனப்படுத்துங்கள். வாசிப்போமாக. நீ வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். இடம் கொண்டு பெருகுவாய். உன் சந்ததியார் ஜாதிகளை
ஜாதிகளை சுதந்தரித்துக் கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றுவிப்பார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த வருஷத்தில் கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்தார், நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருப்பேன், என் கண்களை உங்களை விட்டு விலக்க மாட்டேன், உங்களுடைய ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் நான் உங்கள் மேல் கண்களை வைத்து உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பது மட்டுமல்ல, எல்லா விதத்திலும் உங்களை வாழ வைப்பதற்கு, உங்களை பெருக வைப்பதற்கு, உங்களை ஆசீர்வதிப்பதற்கு, உங்களுக்கு சுகபலன் தருவதற்கு, உங்களுக்கு செல்வ வாழ்வை தருவதற்கு, உங்களை மேன்மையாக வைப்பதற்கு உங்கள் மேலே என்னை கண்கள் வைக்கப்பட்டிருக்கும். கைகளை தட்டி தேவன் அப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை தந்திருக்கிறார். இரண்டாவது சொன்னார், நீங்கள் பலுகுவீர்கள், பெருகுவீர்கள். தேவ ஜனங்கள் இந்த வருஷத்தில் பலுக வேண்டும், பெருக வேண்டும். அப்படி என்று சொன்னால் ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு பரிசுத்தவான் எழுதி வைத்திருக்கிறார், நீயோ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு என்ன செய்வாய்? பெருகுவாய். அப்படி என்று சொன்னால் பெருக்கம் என்று சொல்லுகிறது கர்த்தருடைய வாக்கு மாறாத சத்தியம். தேவ ஜனங்கள் பலுக வேண்டும், பெருக வேண்டும், உயர்த்தப்பட வேண்டும், கனப்படுத்தப்பட வேண்டும், அவர்கள் மேன்மையாக இருக்க வேண்டும். ஜாதிகளுக்கு முன்பதாக, ஜனங்களுக்கு முன்பதாக, விசேஷமாய் சத்துருக்களுக்கு முன்பதாக. கைகளை தட்டி சத்துருக்களுக்கு முன்பதாக, எதிர்மறை வல்லமைகளுக்கு முன்பதாக நீங்கள் உயர்த்தப்பட வேண்டும் என்பதே கர்த்தருடைய அநாதி சித்தமாயிருக்கிறது. ஆகவே இது தேவனுடைய திட்டத்தில் ஒன்று. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் குறுகாமல் பலுக வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த தேசத்தில் கவனிங்க, இந்த தேசத்தில் நீங்க குறுகாமல் பலுக வேண்டும், பலுக வேண்டும். எல்லாவற்றிலும் அப்படி என்று சொன்னால் எவைகளிலே நமக்கு பலுக தேவையாய் இருக்கிறது, எவைகளிலே பெருக்கம் தேவையாய் இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், முதலாவதாக உங்கள் விசுவாசம் பெருக வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைகளை நம்புவதிலே, இயேசுவை விசுவாசிப்பதிலே, அவருடைய உயர்ந்த திட்டத்தை விசுவாசிப்பதிலே, கவனிங்க, அவருடைய கல்வாரி சிலுவையிலே அவர் செய்த தியாகத்தை விசுவாசிப்பதிலே, நம்புவதிலே, அதாவது நம்புவேன் கடைசி வரைந்து நம்புவேன், உங்கள் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லி வாக்குத்தத்த வார்த்தை சொல்லுகிறபடி எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை செழித்தோங்க பண்ணுவார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிறவன் என்ன செய்வான்? கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். வேதத்தில் வாசிக்கிறோம் பாருங்க. ஆகவே உன்னை வாசிக்கிற பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 51ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசியுங்கள். கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். ஏசாயா 54 ஸ்தோத்திரம் 51:2. உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளை நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம எல்லாருக்கும் விசுவாசத்தின் தகப்பனாகிய ஆபிரகாம் ஒருவனாய் இருந்தான். கவனியுங்கள், ஒருவனாய் இருந்தவனை அழைத்தார், ஆசீர்வதித்தார், பெருக பண்ணினார். ஆமென் சொல்லுங்க. அழைத்த தேவன் உண்மையாய் இருக்கிறார். உங்களை தேவன் அழைத்தது உண்மை என்று சொன்னால், இந்த உலகத்தில் இருக்கிற சகல ஜனங்களை பார்க்கிலும், பூலோகத்தில் வாழுகிற சகல ஜாதிகளை பார்க்கிலும் கர்த்தர் நீங்கள் அவருக்கு சொந்தமான ஜனமென்று சொல்லி அவர் உங்களை தெரிந்து கொண்டபடியினால பூச்சக்கரத்தில் உள்ள சகல ஜாதிகளிலும் கர்த்தர் உங்களை தமக்கு சொந்தமாக தெரிந்து கொண்டார். கைகளை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் கர்த்தர் உங்களை அவருக்கு சொந்த ஜனமாய் தெரிந்து கொண்டபடியினால அவருடைய திட்டங்கள் என்ன,
அவருடைய நோக்கங்கள் என்ன? நீங்கள் ஒருவராய் இருந்தீர்கள். கவனிங்க, ஆபிரகாம் ஒருவனாய் இருக்கையில் அழைத்தார். இப்பொழுது கவனிங்க, உங்க விசுவாச வாழ்க்கையில நீங்கள் ஒருவனாய் இருக்கையில் கர்த்தர் உங்களை அழைத்தார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தம்பியை குறித்து சொல்லுவேன். தம்பி அருமையான தம்பி பால் ஒருவனாய் இருக்கையில் கர்த்தர் அவரை அழைத்தார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அழைத்தார், ஆசீர்வதித்தார். ஆமென் சொல்லுங்க. இங்க இருக்கிற யாவரையும் கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? அழைத்தார், ஆசீர்வதித்திருக்கிறார், பெருக பண்ணுவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அழைத்தவர் பொய் சொல்லுவதில்லை, ஆசீர்வதிப்போர் பொய் சொல்லுவதில்லை, பெருக பண்ணு பொய் சொல்லுவதே இல்லை. கவனித்துக் கொள்ளுங்க. அவர் ஒரு நாளும் பொய் சொல்லுவதில்லை, அவருடைய வார்த்தை பொய்த்து போவதும் இல்லை. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாது இருப்பாரோ. தேவன் மனம் மாற மனுப்புத்திரனும் அல்ல, பொய் சொல்ல தேவனும் அல்ல. கவனித்துக் கொள்ளுங்கள். அவர் பொய் சொல்வதே இல்லை. திருச்சபைக்கு கர்த்தர் என்ன வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரோ அதை 100க்கு 100 பெர்ஃபெக்டாய் அவர் நிறைவேற்ற வல்லவர். கைகளை தட்டி அல்லேலூயா. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்த ஒன்றுமே என்ன செய்யாது, தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி யார் சொன்னது? சத்தமா சொல்லுங்க. எப்பொழுது சொன்னார்? எப்பொழுது சொன்னார்? ஒன்றும் இல்லாமையிலே, எல்லாம் இழந்த நிலைமையிலே, நிர்கதியாய் நின்ற வேளையிலே, பாருங்கள், நிர்கதியாய் நின்ற வேளையிலே யோபு 42:2 வாசிக்கிற பொழுது, வாசிங்கள் இப்பொழுது. தேவரீ சகலத்தை செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அவர் செய்ய நினைக்கிறது. உங்கள் மேல் வைத்த நினைவுகள் என்ன? உங்கள் மேல் வைத்த திட்டம் என்ன? எதற்காக அழைத்திருக்கிறார்? குறுகுவதற்கு அழைக்கவில்லை, பெருகுவதற்கு அழைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. குறுகுவதற்கு அழைக்கவில்லை, கர்த்தர் உங்களை பெருகுவதற்கு அழைத்திருக்கிறார். நீங்கள் முதலாவது விசுவாசத்திலே பெருக வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இரண்டாவது ஆவியிலே பெருக வேண்டும். ஆமென் சொல்லுங்க. விசுவாசத்தில் பெருக வேண்டும், பரிசுத்த ஆவியில் என்ன செய்ய வேண்டும்? பெருக வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையில கவனியுங்கள், நீங்கள் இன்னும் வளர வேண்டும், பெருக வேண்டும். அது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. மூன்றாவது பரிசுத்தத்திலே பெருக வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆகவே தான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கிறோம், பரிசுத்தமாய் இருக்கிறவர்கள் இன்னும் என்ன செய்யட்டும்? நீதி செய்கிறவர்கள் இன்னும் நீதி செய்யட்டும் என்று சொல்லுகிறார். ஆனால் அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் என்ன செய்யட்டும்? அசுத்தமாய் இருக்கிறவர்கள் ஏன் சொன்னார்? ஏன் அதை சொன்னார்? நமக்கு விளங்கல தானே. ஒருவரும் கெட்டுப்போ தேவனுடைய சித்தம் அல்ல, ஒருவரும் பாவம் செய்ய தேவனுடைய சித்தம் அல்ல. ஆனால் தெளிவாக சொல்லுகிறார், அசுத்தமாக இருக்கிறவர்கள் என்ன செய்யட்டும்? அப்படி என்று சொன்னால் பரிசுத்தமாய் இருக்கிறவர்கள், தேவனுக்கா நீதி செய்கிறவர்கள், அவர்களை பார்க்காதீர்கள், என்னை பாருங்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப நம்முடைய கண்கள்லாம் எதை பார்க்கும்? உண்மைதானா? கரெக்ட் தானா? நம்ம வாயின் வார்த்தைகள் எப்படி வரும்? அவங்க பண்ணலையா, அவங்க செய்யலையா, எனக்கு மட்டும் என்ன விதிவிலக்கா? ஒரு சின்ன காரியத்தை சொன்னா கூட என்ன குற்றம் கண்டுபிடிக்கிறீங்களே. அவங்களாம் என்னமோ பண்ணுறாங்க, அவங்கள பார்க்க பேச மாட்டேங்கிறீங்களே. நம்முடைய கண்கள் என்ன செய்யும்? அவளை பார்க்கும். அதை காத்தன் ஆவியான் தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். அவர்களை பாராதிருங்கள், என்னை பாருங்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து என்ன செய்தார்கள்? அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளை கவனித்துக் கொள்ளுங்கள். என் தேவனை நோக்கி பார்க்கிற பொழுது, என்னுடைய கண்கள் பரத்தை நோக்கி பார்க்கிற பொழுது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களை நோக்கி பார்க்கிற பொழுது, கர்த்தர் நம்மளை ஒரு நாள் வெட்கப்பட விடவே மாட்டார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆகவே நம்முடைய கண்கள் பாருங்க, நம்முடைய கண்கள் உலகத்தை பார்க்காதபடி, பாவம் செய்த மனிதர்களை பார்க்காதபடி, ஆனால் அவளுக்காக ஜபிக்க வேண்டும். அது ஒரு உரம் இருக்கிறது. ஆனால் நம்முடைய கண்களை அவர்கள் மேலே பதித்து வைத்து விடக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா.
அப்படி பார்த்துட்டு என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணுவதற்காக அவளை பார்த்துட்டு என்ன செய்யணும்? இயேசுவே என்று கூப்பிட வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சில நிமிஷங்கள் கண்களை அப்படி அவள் வைத்து விட்டீர்கள் சொன்னால் உங்களை அந்த கிரியைகள் உங்களை தொற்றிவிடும். அல்ல சொல்லுங்க. எவைகளிலே ஒருவன் பிரியமாய் இருக்கிறானோ அவைகளுக்கு அவன் அடிமையாய் இருப்பான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆகவே உங்கள் கண்கள் எப்போதும் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். எப்பொழுதும் அவர் நோக்கி பார்த்து அவருடைய பொன்முகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற பொழுது, இந்த பிப்ரவரி மாதத்தில் உடைய கண்கள் அவரையே நோக்கி பார்க்கிற பொழுது அவரிடத்திலிருந்து உங்களுக்கு நன்மைகள் இறங்கி வரும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவருடைய கரத்திலே சகலமும் இருக்கிறது, சகல பொக்கிஷமும் இருக்கிறது, சகல அறிவும் இருக்கிறது, சகல ஐஸ்வர்யங்கள் இருக்கிறது. பொன்னும் அவருடையது, வெள்ளியும் அவருடையது. ஆகவே கவனியுங்கள், அவர்தான் இந்த உலகத்தை உண்டாக்கி வைத்திருக்கிறார். அவர்தான் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானாய் இருக்கிறார். ஆகவே அவரிடத்திலிருந்து வருகிற நன்மைகளை வேதம் சொல்லுகிறது, பொல்லாதவளாய் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்லவைகளை கொடுக்க அறிந்திருக்க பொழுது பரமபிதாமானவர் தமிழத்தில் வேண்டிக் கொள்ளுவர்களுக்கு நன்மையானதை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? எவ்வளோ அருமையான வார்த்தை பார்த்தீங்களா? ஆகவே நன்மையானதை தருகிற நல்ல தகப்பன் நமக்கு இருக்கிறார். நன்மையானவைகளை செய்கிற நல்ல தகப்பன் அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன நன்மை தேவை? எதில் பெருக்கம் அவசியமாக இருக்கிறது? முதலாவது நீங்கள் விசுவாசத்தில் பெருகுங்க, ஆவியில் பெருகுங்க, பரிசுத்தத்தில் பெருகுங்க, வேத வாசிப்பில் பெருகுங்க, ஜபஜீவியத்தில் பெருகுங்க. பெருகிற பொழுது கர்த்தர் பார்ப்பார், ஆயன் ஜனம், ஆயன் பிள்ளை. ஆகவே என் ஜனத்திற்கு ஆண்டவர் சொல்கிறார், என் ஜனங்கள் நான் அளிக்கிற நன்மையினாலே திருப்தி அடைவார்கள். கைகளை தட்டி. ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, இவைகளிலே பெருகிற பொழுது விசுவாசத்திலும் ஜபஜீவியத்திலும் பரிசுத்தத்திலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் அபிஷேகத்திலும் கவனிங்க, வேத வாசிப்பிலும் நீங்கள் பெருகிற பொழுது, ஊழியம் செய்கிறதிலே பெருகிற பொழுது, ஆத்தும ஆதாயம் செய்கிறதிலே பெருகிற பொழுது, சுவிசேஷ பணி செய்கிறதிலே பெருகிற பொழுது, விதைக்கிறதிலே பெருகிற பொழுது, கரங்களை தட்டி தேவநாமத்தை மகிமைப்படுத்துங்க. என்ன செய்யணும்? சத்தமா சொல்லுங்க. விதை. என்ன விதை? சுவிசேஷ விதைத்தீர்களா? ஜனவரி மாதம் எத்தனை பேர் சுவிசேஷ விதைகளை நான் விதைத்திருக்கிறேன் சொல்லுங்கள் மாத்திரம் பரிசுத்தாவின் பார்க்கத்தக்கதாக உங்கள் வலது கரத்தை மாத்திரம் நல்லா உயர்த்துங்க. 1 2 3 4 5 6 7 அதுலேயும் ஒரு பரிபூர்ணம் இருக்கிறது. கரங்களை தகுந்த வாய்ப்படுத்துங்க. 7 என்று சொன்னால் பரிபூர்ணம் தானே. ஆகவே கவனிங்க, ஈசாக் என்ன செய்தான்? தேசத்திலே விதைத்தான். அவன் விதைத்த விதையை கத்த அந்த வருஷத்தில் 100 மடங்கு, அல்ல சொல்லுங்க, 100 மடங்கு ஆசீர்வாதத்தை எங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். 100 மடங்கு பழுக வேண்டும், பெருக வேண்டும் என்று சொன்னால் கவனித்துக் கொள்ளுங்க, விதையுங்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சுவிசேஷ விதையை விதையுங்கள். விதைக்காம ஒரு பலனும் வராது. நமக்கு ஒன்று தெரியும், வேலை செய்தா கூலி, வேலை செய்தா சம்பளம். கவனிங்க. ஆனால் பரலோகம் சொல்லுகிறது, நீங்கள் என் பணியை செய்தால், வேலை செய்கிற இடத்திலே, தொழில் செய்கிற இடத்திலே, வியாபாரம் செய்கிற இடத்திலே, படிக்கிற இடத்திலே, நீங்கள் போகிற இடத்திலே எந்த நபர்களை பார்க்கிறீர்களோ, எந்த நபர்களோடு பேசுகிறீர்களோ அவர்களுக்கு கிறிஸ்துவின் வாசனையை, கிறிஸ்துவின் அன்பை, சுவிசேஷ விதையை விதைக்க வேண்டியது உடைய கடமை. நீங்கள் அப்படி செய்யாதிருந்தால் இந்த வசனம் ஒர்க் அவுட் ஆகாது. அல்ல சொல்லுங்க. ஏன் அப்படின்னா ஆண்டவர் சொல்லுவார், எனக்காக நீ என்ன செய்யலை, ஒன்றுமே உனக்கு மட்டும்தான் நீ என்ன செய்யற, அதை தாரும் இதை தாரும், அப்படி பண்ண இப்படி பண்ண நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாய். என்னுடைய சித்தத்தை நீ என்ன செய்யவில்லை, நிறைவேற்றவில்லை. ஆண்டவர் சொல்லுவார், கர்த்தர் சொல்லுவார், நீ என்னுடைய விதை, சுவிசேஷ பணி செய், ஆத்தும ஆதாயம் செய். அல்லையே சொல்லுங்க. நான் கடந்த முறையை சொன்னேன்,
இந்த வருஷத்தில் எத்தனை மாதம்? ஒரு மாதம் பறந்தோடியே போய்விட்டது. இன்னும் 11 மாதங்கள் இருக்கிறது இல்லை? ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாதம்? 12 மாதம். இப்போ நான் சொல்கிறேன், இப்போ ஆவியானே சொல்லுகிறார் பாருங்க. ஆவியானே சொல்லுகிறாரு, இந்த வருஷத்தில் நம்முடைய சபையில் உள்ள அத்தனை பேரும் தனிப்பட்ட ரீதியில் 12 ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யுங்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. விதைக்கிற விதை, நல்ல கவனிங்க, விதைக்கிற விதை அத்தனையும் உழைக்குமா என்று சொன்னால் கேள்விக்குறிதான் இல்லையா? சரிதானே? விதையுங்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுவார், கவனிங்க, நீங்கள் விதைக்கிற பொழுது, விதைத்து நீங்கள் ஜபிக்கிற பொழுது, இப்போ ஒன்றை கவனமாய் கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த வருஷத்தில் உங்களுடைய தனிப்பட்ட டைரி வைத்திருக்கிறீர்களா? டைரி வைத்திருக்கிறவங்க மாத்திரம் கை தூக்குங்க. டைரி இல்லாதவர்கள் செல்போனில் டைரி வைத்திருப்பாங்க, இல்லை குறிப்பேடுகள் வைத்திருப்பார்கள். சில ஆளுங்க என்ன செய்வாங்க, ஏதாவது முக்கியமான காலண்டரில் என்ன செய்வாங்க, எழுதி வைப்பாங்க. ஆனால் திருச்சபை அறிந்து கொள்ள வேண்டும், இந்த வருஷத்தில் 12 ஆத்துமாக்களின் பெயர்களை ஒரு குறிப்பேடில் எழுதி, டைரியிலே எழுதி, உங்கள் சொந்தம், உங்கள் பந்தம், உங்கள் இரத்த கலப்பான ஜனங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, கவனிங்க, நீங்கள் யாரிடத்தில் அதிகமாக பழகுகிறீர்களோ, உங்கள் வீட்டுக்கு யார் யார் வருகிறார்களோ, காய் கொண்டு வந்து, மோர் கொண்டு வந்து, பால் கொண்டு வந்து, கவனிங்க, யார் யார் வருகிறார்களோ அந்த நபருடைய பெயரை எழுதி வைத்து அவர்களுக்காய் அனுதினமும் அவங்க பேரில் கை வச்சு அவங்களுடைய ரட்சிப்புக்கு, அவங்களுடைய விடுதலைக்காக, அவங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காய் நீங்கள் ஜபியுங்கள். அல்லலே சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படியாயிலும் அந்த ஆத்துமாக்களை சந்தித்து விட வேண்டும். எப்படியாயிலும் அந்த ஆத்மா விடுதலை பெற வேண்டும். பாவத்திலே, சாபத்திலே, கட்டுகளில், வியாதிகளில், பிசாசின் பிடியில், பாரம்பரிய கட்டுகளில், விக்கிரகப்பிடி, இந்த மதுபானப்பிடி, இந்த சாபத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் ஆண்டவரேன்னு சொல்லி நீங்கள் விடாப்பிடியாய் அந்த 12 நபருடைய பெயரை சொல்லி 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 வாயினால் சொல்லி 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 எப்படி வாக்குத்தத்தத்தை சொல்லி சொல்லி நீங்கள் உச்சரிக்கிறீர்களோ, அதை போலவே அந்த 12 ஆத்துமாக்களும் எங்களுக்குரியது, எங்கள் சபைக்குரியது என்று சொல்லி நீங்கள் அவள் மேலே கையை வச்சு ஜபிக்கிறீங்களோ, கர்த்தர் பார்ப்பார். உள்ளார்ந்த விருப்பத்தை நிறைவேற்றுவது மட்டுமல்ல, இந்த வருஷ முடிவில் அந்த ஆத்துமாக்களில் கவனித்துக் கொள்ளுங்க, அந்த ஆத்துமாக்கள் நம்முடைய திருச்சபையில கொண்டு வந்து சாட்சியாக நிறுத்துவார். கரங்களை திறக்க அமையப்படுத்துங்க. விசுவாசிகள் ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம அநேகர் எத்தனை ஆண்டுகளோ சபைக்கு எத்தனை ஆண்டுகளாக வருகிறோம், ஆனால் ஒரு ஆத்மா கூட என்ன செய்யலை. பரிதாபத்திற்குரிய காரியம். வந்து கொண்டிருக்கிறோம், கர்த்தரை ஆராதிக்க நேசிக்கிறோம் பாருங்க. ஆனால் கவனிங்க, அவங்க ஏதாவது செய்முறை வச்சாலோ, பத்திரிகை கொண்டு கொடுத்தால் நம்ம சந்தோஷமாக போகிறோம், அவங்க கொண்டு கொடுத்தால் நம்ம போகிறோம், நம்ம கொண்டு கொடுத்தால் அவங்க வருகிறார்கள். ஆனால் ஏன் அவர்களுக்கு, அப்படிப்பட்ட நபர்களுக்கு நாம் ஆண்டவருடைய அன்பை சொல்லி கிறிஸ்துவின் வாசனையை வீசி கிறிஸ்துவின் நற்கந்தத்தை அவனால் பரிமளிக்க கூடாது? நிச்சயமாய் பரிமளித்தால் வாங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உங்களுக்கு விடுதலை தருவார், உங்களுக்கு சுகம் தருவார். பாடினோமே, சுகம், பலன், ஆரோக்கியம் இல்லையா? சரி, தமனியில் கூட அல்ல சொல்லுங்க, என்ன பாட்டு பாடணும்? தமனியில் கூட சுகம், நரம்பில் சுகம், எலும்பில் சுகம் இல்லையா? ஹார்ட்டில் சுகம், கிட்னியில் சுகம் இல்லையா? குடலில் சுகம் இல்லையா? பெருங்குடல், சிறுகுடலில் சுகம், நுரையீரலில் சுகம் இல்லையா? காலில் சுகம், எலும்பில் சுகம், சதையில் சுகம், மூளையில் சுகம், இதெல்லாம் ஆண்டவர் தருவார். பார்த்துங்க, நீங்கள் இயேசுவை விசுவாசியுங்கள், அவரை நம்புங்கள், வந்து பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு சுகம் தருவார்ல சொல்லுங்க. அல்லேலூயா. வந்து பாருங்கள் என்று சொல்லுங்கள், வந்து பாருங்கள். நம்ம வீட்டில் ஒரு காரியம் வச்ச உடனே என்ன செய்கிறோம்? வாங்க, எங்கள் விசேஷத்துக்கு என்ன செய்யுங்க, வாங்க. எவ்வளோ சந்தோஷமாய் கூப்பிடுகிறோம். ஏன்? ஆண்டவர் உங்களுக்கு செய்த நன்மைகளை பிறருக்கு சொல்லக்கூடாது? யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம். ஆமென் சொல்லுங்க. அல்ல, நான் கண்ட ரட்சிப்பை
நான் கண்ட விடுதலையை, நான் கண்ட ஆசீர்வாதத்தை பிறருக்கு சொல்ல வேண்டுமே, இது என் மேல் விழுந்த கடமை அல்லவா? சுவிசேஷத்தை அறிவியாதிருந்தால் எனக்கு வேண்டாம் தானே? ஐயோன்னு வேண்டாம் தானே? ஆண்டவர் எப்படி நம்மளை அழைக்கணும்? என் மகளே, என் பெரியமே, என் ரூபவதியே என்று சொல்லி அன்போடு அழைக்க வேண்டாமா? ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளை கவனித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் இதிலே பெருக வேண்டும். ஆமென் சொல்லுங்க. இதிலே பெருகிற பொழுது கர்த்தர் என்ன செய்வார் பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் ஆண்டவர் கொடுப்பார். பெருக்கத்தை தருவார். பொருளாதாரத்தில் பெருக்கத்தை தருவார், சுகத்தில் பெருக்கத்தை தருவார், குடும்ப சமாதானத்தில் பெருக்கத்தை தருவார், ஆசீர்வாதத்தில் பெருக்கத்தை தருவார். கவனிங்க, இந்த பூமியிலே வாழ்வதற்கு, நீங்கள் ஜீவிப்பதற்கு என்ன தேவையோ அத்தனையும் என் தேவன் சந்திக்க வல்லவர். கைகளை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. வீடு தேவையா தருவார். ஆமென் சொல்லுங்க. வாகனம் தேவையா தருவார். அல்லே சொல்லுங்க. வண்டி தேவையா தருவார். அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. வேலை தேவையா தருவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிறவர், நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் கிறிஸ்து தேவன் கண்டிப்பாய் என் ஜனங்களை ஆசீர்வதிப்பதிலே, என் ஜனங்களை பெருக வைப்பதிலே நான் சித்தமுள்ள தேவனாக இருக்கேன்னு சொல்லி பரிசுத்தாவின் வாக்கு கொடுக்கிறார். கைகளை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. கல்யாணக்காரன் நடக்கணுமா? கர்த்தர் தருவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. திருமணக்காரன் நடக்கணுமா? கர்த்தர் தருவார். என்று சொன்னால், நீங்கள் பிறப்பதற்கு முன்பதாகவே, நீங்கள் தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்பதாகவே உங்களுக்கு யார் என்று சொல்லி ஏற்கனவே கர்த்தர் திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அது சில காரியங்கள் மறைமுகமா இருக்கிறது. ஆண்டவர் சொல்வார் பாருங்க, நீ என் வேலையை செய்கிற பொழுது, என் காரியத்தை செய்கிற பொழுது, என் சித்தத்தை நிறைவேற்றுகிற பொழுது உனக்காக நான் எழுந்தருளுவேன். கர்த்தர் சொல்லுவேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உனக்காக நீ எழுந்தருளுவேன், சும்மா இருக்க மாட்டேன். சீயோனுக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டுவேன். கர்த்தர் சொல்லுவார். ஆமென் சொல்லுங்க. இன்னொருமே சொல்லுவார், சீயோனுக்காக வைராக்கியம் இருக்கு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சீயோனுக்காக வைராக்கியம் இருக்கு கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கவனித்துக் கொள்ளுங்க. வாசியங்கள் இப்பொழுது ஆதியாகமத்தின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 14 முதல் வேகமாய் வாசியுங்கள். ஆதியாகமம் 13:14 முதல். லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கி பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து, உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். நீ இழந்த தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். அப்பொழுது ஆபிராம் கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போய் எப்ரோனில் இருக்கும் மம்ரேயின் சமபூமியில் சேர்ந்து குடியிருந்து அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். போதும். ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொன்னார், லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின். அழைப்பு யாருக்கு? ஆபிரகாமுக்குத்தான் அழைப்பு. ஆபிரகாமைத்தான் கர்த்தர் அழைத்தார். லோத்தை கர்த்தர் செய்யவில்லை, அழைக்கவில்லை. ஆனால் அழைத்த அழைப்புக்கு கீழ்ப்படிந்து அடிபணிந்து ஆபிரகாம் தன் இனத்தையும் ஜனத்தையும் விட்டு ஆண்டவர் காண்பிக்கிற தேசத்துக்கு புறப்படுவதற்காக அவன் புறப்பட்டு வருகிறான். ஆனால் அவனுடைய சகோதரன் அண்ணன் மகனாகிய லோத்து அவனோடு கூட ஒட்டி கொண்டான். ஆனால் இந்த ஒட்டுதல் நிரந்தரமாக இருக்க முடியவில்லை. ஆகவே ஒரு நாள் வந்தது, ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கு லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வந்தது. சண்டை வந்தது. சண்டை வந்த பொழுது ஆபிரகாம் சொன்னார்,
லோத்தை நோக்கி எனக்கும் உனக்கும் எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் என் மெய்ப்பருக்கும் உன் மெய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம். வாக்குவாதம் வேண்டாம். நாம் சகோதரர். நாம் சகோதரர். இந்த தேசமெல்லாம் உனக்கு முன்பாக இருக்கிறதல்லவா? இருக்கிறதல்லவா? இனி என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நீ இடதுபுறம் போனால் நான் வலப்புறம் போகிறேன். வலப்புறம் போகிறேன். நீ வலதுபுறம் போனால் நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். கவனிங்க, ஆபிரகாம் வாக்குவாதம் செய்யாதபடி விட்டு கொடுத்தான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஈசாக்கும் அவனுடைய குமாரனாகிய ஈசாக்கும் கூட கேராரூர் மெய்ப்பர் அவன் தோண்டின இந்த கிணற்றின் தண்ணீர் எங்களுடையது என்று சொல்லி சத்துருக்கள் அவனுக்கு உருதமாய் கடந்து வந்த பொழுது விட்டு கொடுத்தான். கர்த்தர் அவனை ரகபோத்தாக மாற்றினார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வாக்குவாதத்திற்கு இடம் கூடாதபடி தேவனுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து விட்டு கொடுத்து அவன் எங்கே போகிறானோ அங்கேயெல்லாம் கர்த்தர் அவனை பலகி பெருக பண்ணினார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆகவே ஆபிரகாம், கவனிங்க, ஆபிரகாம் லோத்துக்கு விட்டு கொடுத்தார். நீ வலதுபுறம் போன நான் எங்கே போகிறேன்? இடதுபுறம் போகிறேன். நீ இடதுபுறம் போனால் வலதுபுறம் போகிறேன். கவனிங்க, இப்போ வலது இடதுதான் அந்த அந்த விட்டு கொடுத்தான் பாருங்க. ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறாருங்க? நீ என்ன செய்ய வேண்டிய? இப்ப மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் நோக்கி பார். இந்த பூமி எல்லாத்தையும் 2 இடத்தை விட்டு கொடுத்தான். கவனிங்க, 2 இடத்தை விட்டு கொடுத்தான். கர்த்தர் 4 இடத்தை அவனுக்கு சொந்தமாக தருக. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தர் பிள்ளைகளே, கவனிங்க, கர்த்தர் இந்த வருஷத்தில் நமக்கு வைத்திருக்கிற பெருக்கம் தான் வடக்கே கிழக்கே மேற்கே தெற்கே. கவனிங்க, வடக்கிலும் கிழக்கிலும் மேற்கிலும் தெற்கிலும் இருந்து நம்முடைய சபை பெருகணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த 4 பகுதியிலிருந்து நமக்கு ஆத்துமாக்கள் சபைக்கு வர வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் சொல்லுவார் பாருங்க. இப்போ 1, திருச்சபை சுவிசேஷ பணி செய்ய வேண்டும். இரண்டாவது கவனிங்க, நீங்கள் ப்ரேயர் வாக்கு போகணும். ஆமென் சொல்லுங்க. நடை காலையில் வாக்கிங் எத்தனை பேர் போகிறீங்க? 1. வேற யாரும் போகிறது இல்லையா? ரெஜிஸ்டர் போகிறீங்களா? 2. வேறு கண்டிப்பாக போகணும். ஆபிரகாம் பற்றி கத்தை சொன்னார். நீ என்ன செய்? நடந்து. நம்ம தான் காரில் போயிடுறோமே, நம்ம 2 வீலரில் போயிடுறோமே. எப்படி நடக்கிறது? கவனிங்க, நடக்கணும், நடந்து திரியணும். அதான் காலையில் எழுந்திரிச்சு என்ன செய்யணும்? ஜபம் பண்ணிட்டு என்ன செய்யணும்? ஒவ்வொரு தெருவழியாக என்ன செய்யணும்? வாக்கிங் போகிற மாதிரி போயிட்டே இருக்கணும், நடந்து போயிட்டே இருக்கணும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த பகுதியில் நீங்களுக்கு ஆத்துமாக்களை தாங்க, இந்த பகுதி ஜனங்களை ரட்சிங்க, இந்த பகுதிக்கு ரட்சிப்பு உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணி ப்ரேயர் வாக்கு போகணும். அல்ல சொல்லுங்க. என்ன போகணும்? சாதாரண வாக்கிங் என்ன செய்யுது? நல்லது. போயிட்டே இருக்கும்போது என்ன செய்யணும்? அப்போ நீங்கள் கவனிங்க, சாதாரண வாக்கிங் போகிற பொழுது சரீரத்துக்கு நலம். இப்படி நீங்கள் ஜபத்தோடு போகிற பொழுது டபுள் ப்ரமோஷன். அல்ல சொல்லுங்க. 1 ஆத்துமா சந்தோஷம் அடைகிறது, இன்னொன்று ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். கவனிங்க, இன்னொன்று சரீரத்தில் ஆசீர்வதிக்கிறார். 3வது நீங்களும் நானும் பரலோகத்தை சந்தோஷப்படுத்துகிறோம். கரங்கள் தட்டி கத்தமாயப்படுத்துங்க. இப்ப பரலோகம் சந்தோஷமடைந்தால் நமக்கு என்ன குறை வைப்பாரா? கர்த்தரை தேடுகளுக்கு ஒரு நன்மை என்ன செய்யாது. அதன வார்த்தை.
ஆகவே தேவ ஜனமே கவனித்துக் கொள்ளுங்கள். அந்த பிரேயர் வாக்கு போங்க, பிரேயர் வாக்கு போகணும். அப்படியே போய் என்ன செய்யணும்? நடக்கணும், நடந்து தெரி. அல்ல சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. முன்னெல்லாம் பல மைல்கள் என்ன செய்வோம், நடப்போம்ல. இப்போ வீட்டை விட்டு வெளியே புறப்பட்டாலே வண்டி தான், காலு தரையிலே படாது. இந்த பொண்ணு மாப்பிள்ளை தான் என்ன செய்ய மாட்டாங்க, கல்யாணம் பண்ணும்போது என்ன செய்ய நடக்க விட மாட்டாங்க. கவனிங்க, இப்போ நம்ம எல்லாரும் பொண்ணு மாப்பிள்ளை ஆயிட்டோம். தேவஜனமே கவனித்துக் கொள்ளுங்கள். நடந்து திரி. நீ நடந்து திரிகிற பொழுது நடக்கணும், வாக்கிங் போகணும். பெரிய பெரிய ஹை ரேங்கில் இருக்கிறவங்கெல்லாம் பாருங்க, பெரிய பெரிய ஹை ஆஃபீஸர்ஸ், நல்ல கோடீஸ்வரெல்லாம் சரீரத்தில் பலவீனம் வந்த பொழுது டாக்டரை செக் பண்ண போகிறாங்க. போனோன்னு என்ன செய்ய, டாக்டருடைய முதல் வேலை என்ன? வாக்கிங் போங்க, வாக்கிங் போங்க. வாக்கிங் போனாலே என்ன கிடைக்கும்? இயற்கை காற்று கிடைக்கும். ஆமை சொல்லுங்க. நம்ம செயற்கையில் தானே இருக்கிறோம் எல்லாம். இயற்கை காற்று கிடைக்கும். அடுத்தது என்ன செய்யும்? நம்ம உடம்பில் உள்ள வியர்வைகள் என்ன செய்யும்? வெளியாகும், துர்நாற்றம் ஓடிவிடும். கவனிங்க. இரண்டாவது, நம்முடைய மசில்ஸ் கவனிங்க, எல்லா ஜாயின்ஸ் எல்லாம் என்ன செய்யும்? கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். ஆமை சொல்லுங்க. இல்லைன்னா சில சொல்லுவாங்க கட்டை போட்ட மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, கட்டை போட்ட மாதிரி இருக்குது. வாக்கிங் போனங்க. ஆபிரகாமை பார்த்து சொன்னார், நீ ஐஸ்வர்யன் ஆயிரு, சீமான் ஆயிரு. வேதம் சொல்லுது, ஆபிரகாம் பொன்னும் வெள்ளியுடைய சீமான் ஆயிருந்தான். அந்த சீமானை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன செய்? நடந்து தெரி. அப்ப நடந்து தெரிந்தால் நான் என்ன செய்வேன்? நீ பார்க்கிற இடத்துல என்ன செய்வேன்? தருவேன். பெருக்கம், பெருக்கத்தின் தேவன் நம்முடைய ஆண்டவராய் இருக்கிறார். கர்த்தர் பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கிற பொழுது கவனிங்க. எலியா பாருங்க, கர்த்தருடைய வார்த்தையின்படியே பாருங்க, ஸ்தோத்திரம், தேவனுக்கு முன்பதாக நிற்கிற நான் நம்முடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், என் வாக்கின் படியே அன்றி இந்த வருஷத்தில் பனி மழை என்ன செய்யாது, பெய்யாது இருக்கும் என்று சொல்லி ஆகாப் ராஜாவுக்கு முன்பதாக சவால் விடுகிறான். பாருங்க, இப்ப தேசத்துல 3.5 வருஷம் என்ன செய்யல, பனியும் மழையும் பெய்யவில்லை. தேசமோ பஞ்சத்தில் வாடுகிறது. பாருங்க, பஞ்சத்தில் வாடுகிறது. எலியாவை பார்த்து கத்த சொன்னாரு, நீ போய் கேரி ஆற்றண்டையில் என்ன செய், ஒளிந்திருன்னு சொன்னாரு. பாருங்க, அந்த ஆற்றின் கரையில அவன் ஆற்றங்கரையில் போய் ஒளிந்திருக்கிற பொழுது காலையில மாலையிலும் காகங்கள் அவனுக்கு என்ன கொண்டு வந்தது? அப்பமும் இறைச்சியும். சாயங்காலம் என்ன கொண்டு வந்தது? அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்து கொடுக்கிறது. பாருங்க, தாகத்துக்கு அந்த ஆற்றின் தண்ணீரை என்ன செய்தானாம்? குடித்தான். சில நாட்கள் கழித்து தண்ணீர் என்ன செய்து விட்டது? வற்றி போய் விட்டது. அல்ல சொல்லுங்க. இப்போ ஆண்டவர் சொன்னாரு, எலியாவே நீ போய் சீதோனுக்கு எடுத்த சாரிபாத் ஊருக்கு போ, அங்கே ஒரு விதவை என்ன செய்கிறாள்? விறகு பருக்கி கொண்டிருப்பாள். அந்த விதவைக்கு நான் என்ன செய்தேன்? உன்னை போஷிப்பதற்கு கட்டளையிட்டேன்னு சொல்லுவார். பாருங்க, ஆனால் அந்த வார்த்தையின்படி அவன் போகிறான். பாருங்க, அங்கே அந்த சாரிபாத் ஊர் பக்கத்தில் போகிற பொழுது அந்த ஏழை விதவை விறகு பருக்கி கொண்டிருக்கிறாள். கவனிங்க. இப்போ இந்த எலியா கேட்டாரு, அம்மா கொஞ்சம் தாகத்துக்கு தண்ணீர் கொண்டு வா. சரி, இருந்த தண்ணீரை, சரி ஏதோ ஒரு மனுஷன் வருகிறாரு, அவருக்கு தண்ணீர் கொடுப்போம் என்று சொல்லி அவள் போகிற பொழுது எலியா கேட்டாரு, அம்மா நீ என்ன செய், கொஞ்சம் அப்பமும் கையில் கொண்டு வா. அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, அதற்கவள் பானையிலே ஒரு பிடி மாவும் கலசத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் ஒரு அடையும் கிடையாது. சொல்லுகிறேன், நானும் என் குமாரன் சாப்பிட்டு செத்து போக அப்ப அந்த அம்மாவுடைய கடைசி உணவு இல்ல, கடைசி அதை சாப்பிட்டுட்டு வேற மார்க்கமே கிடையாது, அவ்வளவுதான் கடைசி உணவு.
இந்த மரித்து பொருளுக்கெல்லாம் கடைசியாக என்ன ஊற்றுவாங்க? அதே மாதிரி இந்த அம்மாவுக்கு இதுதான். அதுக்கு பிறகு வேற வழியே இல்லை. ஆக இப்ப எலியா சொன்னாரு, அம்மா பயப்படாதே, உன் வார்த்தையின்படி என்ன செய், ஆயத்தப்படுத்து. கர்த்தர் தேசத்திலே மழையை பெய்ய பண்ணுகிறது வரைக்கும், தேசத்திலே விவசாயம், விளைநிலங்கள் விவசாயம் அது விளைகிற வரைக்கும் உன் பானையில மாவு என்ன செய்யாது, செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குழைந்து அது பெருகி கொண்டே இருந்ததல்ல. சொல்லுங்க. கேரி தாற்று நீர் வற்றினாலும், தேசம் பஞ்சத்தில் வாடினாலும், கேரி தாற்று நீர் வற்றினாலோ, தேசம் பஞ்சத்தில் வாடினாலோ, பானையில் மா எண்ணெய் குறைந்திட்டாலும் காக்கும் தேவன் உனக்கு உண்டு. பானையில் மா எண்ணெய் குறைந்திட்டாலும் காக்கும் தேவன் உனக்கு உண்டு. கர்த்தர் உண்டு, வார்த்தை உண்டு, தூதன் உண்டு, அவர் அற்புதம் உண்டு. கர்த்தர் உண்டு, வார்த்தை உண்டு, தூதன் உண்டு, அவர் அற்புதம் உண்டு. கேரித் ஆற்றில் வற்றி போகலாம், தேசம் பஞ்சத்திலே வாழலாம், ஒன்றுமே இல்லாமல் போகலாம். பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார், கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களிலே உன் ஆத்துமாவை என்ன செய்வார், திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீயோ நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலும் வற்றாத நீரூற்றை போலும் இருப்பாய். கைகளை தட்டி பஞ்சம் பஞ்சம் எல்லாமே விலகி போகிறது. இல்லாத சூழ்நிலைகளிலும் நீ கர்த்தரை நம்புவாய் என்று சொன்னால், அவருடைய வார்த்தையை நம்புவாய் என்று சொன்னால், அவருடைய அற்புதத்தை விசுவாசிப்பாய் என்று சொன்னால், உன் பானையில, உன் வாழ்க்கையில, உன் செழிப்பை நீ காணாமல் இருக்க முடியாது. பானையில ஆண்டவர் இந்த தீர்க்கதரிசி சொன்னார், கொண்டு வாமா, முதலாவது என்ன செய்து விடு, ரெண்டாவது கொண்டு வந்துடாத. எப்ப கொண்டு வா? முதலாவது கொண்டு வா. முதல் பலன் யாருக்கு? கர்த்தருக்கு. அதான் சொன்ன, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்துடைய நீதி என்ன செய்தது, தேடுங்கள், அப்பொழுது இவைகள்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். சம்பளம் வாங்கிட்டு முதல்ல யாருக்கு வச்சிடணும்? சம்பளம் வாங்கிட்டு முதல் காணிக்கை யாருக்கு எடுத்த தசமபாகத்தை கர்த்தர் பிரித்து முதல்ல வச்சிடணும். கர்த்தர் கொடுத்துடணும். அதில் கஞ்சாம்பட்டியாக இருக்கக்கூடாது, அதை ஏமாற்றக்கூடாது, அதை வஞ்சிக்கக்கூடாது. அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. உழைக்கிறதுக்கு பாடுபட சம்பாதிக்க கர்த்தர் பலனை தருகிறார், சக்தியை கொடுக்கிறார். இந்த சம்பாத்தியம் இது என்னால் வந்ததல்ல, கர்த்தரால் வந்தது. ஆமென் சொல்லுங்க. இந்த உழைப்பதற்கு கர்த்தருக்கு பலன் தருகிறார், எனக்கு சக்தி தருகிறார். ஆகவே இந்த உழைப்பின் பலனை நான் முதற் பலனை கர்த்தருக்கு கொடுப்பேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படி கொடுக்கிறவளை தான் கர்த்தர் செய்வாராம், இடங்கொள்ளாமற் போகமிட்டு ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அது பெருகி கொண்டே இருக்கும். இப்போ ஆண்டவர் சொல்லுவார், யோவேல் 2:26 படி, நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாக நடத்தி வந்த உங்கள் தேவனாய் கர்த்தர் நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டாங்க, வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆகவே பெருகுவீர்கள், இல்லையா? பெருகுவீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட பெருக்கத்தை தேவன் தருவார். ஸ்தோத்திரம். 2 ராஜாக்கள் 4:1 வாசிக்கிற பொழுது, 2 ராஜாக்கள் 4:1 வாசிக்கிற பொழுது அங்கு ஒரு சம்பவம் எழுதப்பட்டது. எலியாவின் கை கீழாய் இருந்த எலிசா, எலியாவின் அபிஷேகத்தை இரண்டத்தனையாய் பெற்றுக்கொண்ட எலிசா தீர்க்கதரிசியினிடத்தில் ஒரு பெண் வருகிறாள். அவள் தீர்க்கதரிசியின் மனைவி.
அவள் சொல்லுகிறாள் உமது அடியானாகிய என் புருஷன் கடனை வாங்கி வச்சுட்டு என்ன செய்யிட்டான், செத்து போயிட்டான், எங்களை வாழாவட்டி ஆக்கிட்டு போயிட்டான். கடனை வாங்கி வச்சுட்டு போயிட்டாப்புல. இப்ப கடன் கொடுத்தவன் என்ன செய்யறான், என் 2 பிள்ளைகளை என்ன செய்யறான், அடிமைகளாக்க வந்து என்ன செய்யறான், வா உன்னை பிடித்து கொண்டு செல்ல என்ன செய்ய அடிமையாக்க வருகிறான். அழுதாள், கதறினாள், கலங்கினாள், கண்ணீர் வடித்தாள். என் நிலைமை பரிதாபத்திற்குரியதாகி மாறிவிட்டதே, இந்த துயரம் என்னை வாட்டி வதைக்கிறதே. காலையில் கண்ணை திறந்து பார்த்தா கடங்கார வந்து நிற்கிறான், கொடுத்தவன் வட்டி கொடுத்தவன் என்ன செய்யறான், வந்து நிற்கிறான், உன் பிள்ளையை கொண்டா. வேறு மார்க்கம் தெரியவில்லை. இந்த தாய் விதவையானவள் எலிசா தீர்க்க தரிசனத்தில் வருகிறாள். இப்படி என் நிலைமை ஆகிவிட்டது என்று சொல்லுகிற பொழுது எலிசா தீர்க்கதரிசி அந்த விதவனிடத்தில் கேட்டாள், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல், உண்மையை சொல்லிவிடு. அதற்கவள் ஒரு குடம் எண்ணெய் இல்லாமல் வேறு ஒன்றுமே இல்லை. கவனிங்க, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். இப்ப எலிசா சொன்னாரு, அம்மா உன் பக்கத்து வீட்டில் எல்லாருடையும் காலி குடங்களை என்ன செய், காலி பாத்திரங்களை கேட்டு வாங்கி ஒரு 2 பிள்ளையும் 2 பிள்ளைய வெளியில விடு. நீ என்ன செய், உள்ள போய் என்ன செய், இந்த உன் குடம் இருக்குல்ல, இருக்கிற அந்த குடத்தில் இருக்க எண்ணெய் எல்லா பாத்திரங்களும் என்ன செய்து விடு, வார்த்து விடு, நிறைந்ததை வை. இப்ப கடைசியாய் இந்த பிள்ளைகிட்ட கேட்டா, வேற குடம் இருக்கா, வேற பாத்திரம் இருக்கா, இல்லைன்னு சொன்ன உடனே எண்ணெய் நின்று போயிட்டது. ஆமே சொல்லுங்க, அல்லேலூயா. நீங்க இருக்குதுன்னு சொல்லணும், இல்லைன்னு சொன்னா இருக்கிறதும் போயிடும். அல்ல சொல்லுங்க, நீங்க இருக்கிறத ஆண்டவருடைய உள்ளபடி சொல்லணும். இல்லைன்னு சொன்னீங்க வச்சுக்கலாம், வச்சுக்கிட்டு இல்லைன்னு சொன்னீங்க வச்சுக்கலாம், உள்ளதை என்ன செய்யறோம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேற குடம் இருக்கா, வேற பாத்திரம் இருக்கா, இல்லை, எண்ணெய் நின்று போயிடுச்சு. ஆனால் அந்த எண்ணெயை அவருடைய கடனை அடைப்பதற்கும் அவருடைய வாழ்க்கைக்கு தேவையான காரியங்கள் அதற்கு ஜீவனம் பண்ணுவதற்கும் உரிய ஆசீர்வாதத்தை அந்த எண்ணெய் நிரம்பி வழிந்து கொண்டே இருந்தது. கைகளித்து கர்த்தரை மயப்படுத்துங்க. நீங்களும் நானும் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிற பொழுது, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பொழுது, ஊழியக்காரருடைய வார்த்தைகளை கீழ்ப்படுகிற பொழுது நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் தர வல்லவர். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. உன் பானையில் செலவழிந்து போகாது, உன் கலசத்தில் எண்ணெய் என்ன செய்யாது, எண்ணெய் வழிந்தோட செய்வார். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. அதன் பெருக்கத்தின் அடையாளம் ஆவியனை சொல்லுகிறார். சும்மா ஒன்று எழுதி வைக்கவில்லை. ஆனால் ஒரு நாளைக்கு பாருங்க, வனாந்தரத்தில் திரளான ஜனங்களுக்கு ஆண்டவர் போதித்து கொண்டிருக்கிறார். திரளான ஜனங்கள் வந்தார்கள். இப்போ ஜனங்களுக்கு ஆகாரம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய சீசர்களை பார்த்து ஆண்டவர் கேட்டார். அப்போ அவங்க சொன்னாங்க, ஆண்டவரே, இந்த வனாந்தரத்தில் இந்த ஜனங்களுக்கு எங்கிருந்து ஆகாரம் வாங்கி கொண்டு கொடுக்க முடியும்னு கேட்டாங்க. ஆனால் இப்போ ஆண்டவர் சொன்ன, உங்கள் இடத்துல என்ன இருக்குது பாருங்க, உங்கள் இடத்துல என்ன இருக்குது. அவங்க சொன்னாங்க, இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன்கிட்ட என்ன இருக்குது, 5 அப்பமும் 2 மீனும் தான் இருக்குது. இப்போ ஆண்டவர் சொன்னார், அதை கொண்டே இவளை என்ன செய்வேன், போஷிக்க நான் வல்லமையுள்ள தேவனாக இருக்கேன்னு சொல்லி அதை வாங்கினார். அப்பத்தை கையில் எடுத்தார் பாருங்க, ஆசீர்வதித்தார், அவ்விடத்தில் கொடுத்தார். பருமாறுங்க சொன்ன கரங்களை தந்தமயப்படுத்துங்க. நீங்களும் நானும்
கர்த்தருடைய கையில் இருக்கிற பொழுது, ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவருடைய கையை விட்டு விலகாது இருக்கிற பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால தான் ஃபாதர் பெர்க்மன்ஸ் பாடியிருப்பார், அப்பாவும் சமூகத்தில் அப்பங்கள் நாங்களையா, அப்பாவும் சமூகத்தில் அப்பங்கள் நாங்களையா, எப்போதும் உம் திரு பாதம் அமர்ந்திட ஏங்கே தவிக்கிறோ, எப்போதும் உம் திரு பாதம் அமர்ந்திட ஏங்கே தவிக்கிறோ. ஆண்டவருடைய கைகளிலே நம்மை அப்பமாக விட்டு கொடுக்க வேண்டும். என்னை ஆசீர்வதியும், என்னை பெருக பண்ணுங்கப்பா, என்னை வலுக பண்ணுங்கப்பா. நான் குறுகக்கூடாது, எல்லாவற்றும் நாம் என்ன செய்ய வேண்டும்? பெருக வேண்டும். விசேஷமாய் பொருளாதாரத்தில் என்ன செய்யணும்? பெருகணும். பொருளாதாரத்தை பெருகணும். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு நாளும் தரித்திரமாய் இருக்கக்கூடாது. அல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் தரித்திரமாய் இருப்பதற்கு விரும்புவதே அல்ல. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு சித்தம் கொண்டிருக்கிறார். நிச்சயமாகவே எபிரேயர் 6:14 வாசியுங்கள். எபிரேயர் 6:14. சத்தமா வாசிங்க. நிச்சயமாகவே அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்டிப்பா, உறுதியா. நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை என்ன செய்வேன்? பெருகவே. அல்லேலூயா, அல்லேலூயா. இது ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் அல்ல, வாக்கு மாறாத சத்தியம். நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிப்பேன், பொருளாதாரத்தில் ஆசீர்வதிப்பேன். நீங்கள் செழித்தோங்குவீர்கள். கர்த்தர் நம்புகிறவன் செழிப்பான். தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள், வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் என்னுடைய ஆலய பிராகாரங்களை சுற்றி எப்படி இருப்பாங்க? செழித்தோங்கி இருப்பார்கள். இது தேவன் பிரமாணம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உங்களை பெருக பண்ணுவார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை கவனித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பலுகணும் பெருகணும் தான் தேவனுடைய சித்தம். நீங்கள் பலுக முடியாதபடி, நீங்கள் பெருக முடியாதபடி தடுக்கிற எந்த வல்லமைன்னு கண்டுபிடிக்க வேண்டும். நீங்கள் கவனிங்க. ஆசீர்வதி வருது, பாஸ்டர் வருது, ஆனா எங்க போன தெரியல. சாணி ஏறினா மூளை என்ன செய்யுது? வழுக்குகிறது. கவனிங்க. ஒரு சாணி ஏறினால் ஒரு முளை என்ன செய்யுது? சறுக்குகிறது. தேவஜனமே, இது தேவனுடைய சித்தம் அல்ல. நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டியதுதான் கர்த்தருடைய சித்தம். ஆமென் சொல்லுங்க. நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகித்து இருக்க வேண்டும், மேன்மையாக இருக்க வேண்டும், புறஜாதி மக்களுக்கு முன்பதாக. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவர்களை காட்டிலும் எந்த அளவும் நீங்கள் தாழ்ந்தவளா இருக்கக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவருடைய கண்களுக்கு முன்பதாக நீங்கள் உயர்ந்தவளாய் காணப்பட வேண்டும் என்பதே தேவ சித்தம். அவர்கள் நம்மை ஏளனமாய் பேசுவதற்கோ, அவர் நம்மை ஏளனமாய் இளக்காரமாய் எண்ணுவதற்கோ கர்த்தர் இடம் கொடுப்பதல்ல. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென் சொல்லுங்க. அப்படின்னு சொன்னால் தேவனுடைய விசுவாசத்தை கனப்படுத்த விரும்புகிறார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆகவே நீங்கள் பலுகணும் பெருகணும், எல்லாவற்றிலும் ஆசீர்வாதம் இருக்க வேண்டும். ஆக பலுகல்ல பெருகல்ல ஆசீர்வாதம் இருக்கவில்லை என்று சொன்னால் சம்திங் ராங். ஏதோ தடை இருக்குதானே? ஏதோ தடை இருக்குதானே? அவர்கள் பலுகாதபடி பெருக முடியாதபடி ஒரு வல்லமை தடுத்தது தானே. யார் அது? பார்வோனின் ஆவி. அல்ல சொல்லுங்க. பார்வோன் என்ன செய்தான்? அவர்கள் பலுகாதபடி, இஸ்ரவேல் ஜனங்கள் பலுகாதபடி பெருகாதபடி அவளுக்கு என்று ஒரு உபாயத்தை பண்ணணும். அவள் ஆண் குழந்தை எது பெற்றாலும் என்ன செய்யணும்?
கொல்லணும், நைல் நதியில போட்டணும், பழுகக்கூடாது, பெருகக்கூடாது. அவளை கடினமாய் வேலை வாங்கு, ஆனா சம்பளத்தை மட்டும் கொடுக்காத. இது பார்வோனுடைய ஆவி. ஆக கர்த்தருடைய பிள்ளைகளை பழுகாதபடி பெருகாதபடி பண்ணுகிற எந்த பார்வோனுடைய ஆவி இருக்கிறது, அந்த பார்வோனுடைய ஆவி இயேசுவின் நாமத்தினால அவனை கட்ட வேண்டும். கரங்களை தட்டி சபை பழக முடியாதபடி பெருக முடியாதபடி எந்த வல்லமை, எந்த ஆவி தடை பண்ணுகிறதோ அந்த ஆவியை இனங்கண்டு கொண்டு கவனித்துக் கொள்ளுங்க. ஒருவேளை நம் மூலமா இருக்கலாம். சபை பழுகவில்லை பெருகவில்லை என்று சொன்னால் நம்ம சில ஜபத்தில் குறைவாக இருக்கலாம், இல்லை சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுல குறைவாக இருக்கலாம். கவனிங்க, தனிப்பட்ட ரீதியில் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வதிலே குறைவாக இருக்கலாம். எல்லா காரியத்தையும் எல்லாத்தையும் ரொம்ப சுவாரஸ்யமாக பேசுவோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட மணிக்கணக்கில் பேசுவோம். ஆனால் இயேசுவை பற்றி சொன்னீங்களா? ஒரு நாளைக்கு எத்தனை பேரை பார்க்குறோம், எத்தனையோ பேரை சந்திக்கிறோமில்ல, எவ்வளோ பேரை பார்க்குறோம், பேசுகிறோம் இல்லையா? இயேசு நண்பை பற்றி சொன்னீங்களா? கொஞ்சம். அதைத்தான் தேவன் பார்க்கிறார் இல்லை? கவனிங்க. ஆகவே ஆவியன்னு சொல்லுங்க, இந்த வருஷத்தில் நம்முடைய சபை பெருகணும். கரங்களை திருக்க தாழ்மைப்படுத்தணும். நம்மிடத்தில் குறைபாடுகளை சரி செய்கிற பொழுது இல்லை, கவனிங்க, ஆத்துமாக்களுக்காய் எங்களுக்கு ஆத்துமாக்கள் தாரோம், ஆத்துமாக்கள் தாரோம், ஆத்துமாக்கள் தாரோம், ஆத்துமாக்கள் தாரோம் என்று சொல்லி யாருடைய இருதயம் துடியாய் துடிக்கிறதோ, பாரப்படுகிறதோ, அப்படி இருதயத்தை சந்தோஷப்படுத்தும்படி கவனித்துக் கொள்ளுங்க. அப்படி இருதயத்தை சந்தோஷப்படுத்தும்படி கர்த்தர் முதலாவது உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க சொந்த பந்தங்களை கர்த்தர் ரட்சிப்பார். கைகளை தட்டி. வேதம் சொல்லுகிறது, ரட்சிக்க கூடாதபடி கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடி செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் தேவனுக்கு நடுவே என்ன உண்டாக்குறது? பெரியவனை உண்டாக்குறது. அப்ப நம்ம அக்கிரமம் என்ன? நல்லா பாடுறோம், நல்லா ஜபிக்கிறோம், நல்லா செய்கிறோம், எல்லாம் பண்ணுறோம், சபைக்கு ஒழுங்காக வரோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் செய்ய வேண்டிய காரியத்தை என்ன செய்யலை? சபை என்ன செய்யலை? சுவிசேஷ பணி சொல்லலை. தெருக்களில் நடக்கணும். அல்ல சொல்லுங்க. கொஞ்சம் ட்ராக்ஸ் எடுத்துக்கணும், பயிர் எடுத்துக்கணும், தெருக்கள் என்ன செய்யணும்? போகணும். ஆபிரகாம் தானே நடந்து தெரி தருவேன். பொய்யாகுமா? பொய் சொல்லுவாரா? எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஆண்டு நம்முடைய சபை பெருகுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆயத்தமாக வேண்டும். ஆமை சொல்லுங்க. ஒரு ஆள் எத்தனை பேர்? சத்தமாக சொல்லுங்க. 12 பேர். ஒரு மாதம் போயிடுச்சு. இது இன்னொரு ஒரு 11 ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுங்க. ஆமை சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த பிப்ரவரி மாதத்திலேருந்து சபையிலுக்கு அத்தனை பேருடைய தலையாய கடமை பாருங்க, கர்த்தருக்கு கொடுக்கிற கட்டளை என்ன சொன்ன? ஆண்டவர் சொன்னார் அவருடைய பிரதான கமிஷன் பாருங்க. மார்க் 16:15 உலகமுங்க போய் சர்வ சிருஷ்டி என்ன செய்யுங்க? சுவிசேஷத்தை. ஆமாம், நீ விராட்டி பத்திலாவது போங்க, சர்வ லோகத்துக்கும் போக வேண்டாம் நீங்க இல்லையா? இங்க மிஷனரி பண்ணி செய்யுங்க. அல்ல சொல்லுங்க. இந்த பகுதியில், விராட்டிபத்து பகுதியில், சமட்டிபுரம் பகுதியில், கவனிங்க, HMS காலனியில், ஆமா, TPM காலனியில், பென்னர் காலனியில், மாப்பிள்ளநேரில், சொக்கநாதபுரத்தில், அச்சம்பத்து 1, 2 கவனிங்க. பண்ணுங்க. விதையுங்கள், ஜபியுங்கள், பிரயாசப்படுங்கள், பலனை கத்த தருவார். ஆமை சொல்லுங்க. வெறுங்கையாய் பரலோகத்தில் நின்றிடேன் ஏசுநாதா. பரலோகம் நம்ம போகிற பொழுது கவனிங்க, நம்ம பரலோகத்துக்கு போகிற பொழுது பரலோகத்தில் உள்ள அத்தனை தேவதூதர்களும் நமக்கு முன்பதாக சென்ற பரிசுத்தவான்களும் நம்மை கரந்தட்டி வரவேற்க வேண்டும் என்று சொன்னால் கவனிங்க, இந்த பூமியில் வெறுங்கையாக இருக்கக்கூடாது. ஆமை சொல்லுங்க. வெறுங்கையாக இருக்கக்கூடாது. நம்மை கொண்டு ஒரு சில ஆத்துமாக்களை கொண்டு பரலோகத்துக்கு கொண்டு போகணும். ஆமை சொல்லுங்க. அல்லேலூயா. ஆகவே எனக்கு அன்பான, ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார், நீ பிறருக்கு மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பாய். ஆமை சொல்லுங்க. சிஸ்டர், உங்களை கொண்டு தான்
பிரதர் உங்களை கொண்டு தான் நாங்கள் இயேசு அறிந்து கொண்டோம் பார்த்துங்க, உங்களை கொண்டு தான் ரட்சிக்கப்பட்டோம் பார்த்துங்க, உங்களை கொண்டு தான் நான் ஆண்டவர் அறிஞ்சு இப்போ நான் ஆசீர்வாதமாக இருக்கிறேன். என் வியாதியை காணும், நோயை காணும், பிரச்சனையை காணும், என் தரித்திரத்தை காணும், கடனை காணும், எல்லாமே ஓடியே போச்சு. இயேசனை ஆசீர்வதித்தார். கைகழுதி கத்தம் தான் மையப்படுத்துங்க. தெய்வ பிள்ளைகளே, இது தேவன் சொல்லுகிற காரியம். ஆகவே இந்த மாதத்தில் நாம் பெருகணும், சபை பெருகணும், ஊழியம் பெருகணும், விசுவாசம் பெருகணும், பரிசுத்தம் பெருகணும், ஆவியில் பெருகணும், ஜபஜீவியம் பெருகணும். இவைகள் செய்கிற பொழுது ஆவியனை சொல்லுவார், நீ எல்லாவற்றிலும் பெருகுவாய். ஆமை சொல்லுங்க. இப்போ நீ கேட்காததை கத்த தருவார். ஆமை சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம சில நேரத்தில் கேட்டுகிட்டே இருக்கும் தரல, அப்படிதானே? கேட்டுகிட்டே இருக்கும் தரல. ஆனால் ஆண்டவர் சொல்லுவார், நீ என் சித்தத்தை செய், என் வேலையை செய், எனக்காக பிரயாசப்படு, எனக்காக விதை, எனக்காக சுவிசேஷ பண்ணி செய். இப்பொழுது நீ கேட்காததை உனக்கு என்ன செய்வேன். சாலமோன் 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினான். அப்போ ஆண்டோடைய இருதயம் ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு இல்லை? இதுவரைக்கும் 1000 சர்வாங்க தகன பலியை சரித்திரத்தில் யாரும் என்ன செய்யலை, செலுத்தவே இல்லை என்று சொல்லி ராத்திரி ஆண்டவர் என்ன செய்தார், சாலமோன் நல்லா தூங்கிட்டான். டயர்னஸில் பகலை முழுவதும் பலி செலுத்திட்டான் பாருங்க. ராத்திரி நல்லா தூங்கிட்டான் பாருங்க. தூக்கத்தில் ஆண்டு வந்து நல்ல வார்த்தையை சொல் உசுப்பினார். என்ன செய்தார்? ராத்திரி தூக்கத்தில் என்ன செய்தார்? வந்து உசுப்பினார். புரியுதா? உசுப்பினார்னா என்னது? எழுப்பினார். எங்கே எழுப்பியிருப்பார்? எப்படி? இந்த சில ஆளுக்கு இங்கே தொட்டா என்ன செய்யும்? கிச்சு கிச்சுன்னு இருக்கும்ல. கவனிங்க. ஆண்டவர் வந்தார், சாலமோனே 1000 சர்வாங்க பலி செலுத்திட்டான், என் விருப்பத்தை நிறைவேற்றிருக்கிறான். ஆகவே இப்போ உனக்கு என்ன வேணும் கேள்னு கேட்டார். அவன் கேட்டான், ஆண்டவரே எனக்கு என்ன கொடுக்கணும்? இந்த ஜனங்களை நியாயம் விசாரிப்பதற்கு எனக்கு என்ன தேவை? ஞானத்தை தாங்க. ஞானத்தை மட்டும் கொடுத்தாரா? கேளாத ஐஸ்வர்யத்தையும் உனக்கு தருகிறேன். அல்ல சொல்லுங்க. யானை வரும் பின்னே, மணி ஓசை வரும் முன்னே. கோயிலில் பார்த்தீங்களா? இந்த கோயிலில் முதல்ல மணி தான் என்ன வரும், பெல் அடிச்சுட்டே வருவாங்க. யானை வருது அப்படின்னு சொல்கிறதுக்கு அடையாளமாய் மணி அடிச்சுட்டே வருவாங்க. பின்னால் என்ன ஒரு பெரிய கனத்த உருவம் வரும். அல்ல சொல்லுங்க. ஆண்டவர் சொல்லுவார், கர்த்தர் சொல்லுவார், ஆண்டவருக்காக செயல்படுங்கள். திருச்சபை ஆண்டவருக்காக செயல்படுகிற பொழுது கர்த்தர் சபையிலே பெருக்கத்தை மட்டுமல்ல, உங்களுடைய வாழ்க்கையிலே பெருக்கத்தை, கேளாத ஐஸ்வர்யத்தை, கேளாத சந்தோஷத்தை, கேளாத சுக வாழ்வை, கேளாத செல்வ வாழ்வை உங்களுக்கு தந்து நீங்கள் நினைத்திராத அற்புதங்களை உங்கள் வாழ்க்கையிலே செய்து உங்களை செழித்தோங்க செய்வார். ஆமை சொல்லுங்க. அல்லேலூயா. இது கர்த்தர் நமக்கு தந்திருக்க உடன்படிக்கை. ஆமை சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னும் உடன்படிக்கைக்குள்ள வரல, உடன்படிக்கை அடுத்த முறை கடந்து வரும். எல்லாரும் கண்களை மூடுவோமா? எல்லாரும் ஜெபிப்போமா? முழங்கால் படியிட்டு